இந்த கோர்ஸ் எடுத்தா வந்து இன் ஃபியூச்சர்ல பலன் இருக்கா அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம எல்லா எஜுகேஷனுமே ஃபியூச்சர்ல வந்து ஒரு நல்ல சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ இதுல வந்து நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கா அப்படின்னு வந்து நீங்க ஏதாவது செக் பண்ணீங்களா? பார்த்தேன் சார். ஆக்சுவலி கவர்மெண்ட் சைட்லையும் சரி, பிரைவேட் செக்டர்லையும் சரி, இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்லையும் நான் வெரிஃபை பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே நல்ல ஸ்கோப் இருக்கு. இது பெட்டரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதை வச்சு நீங்க பிளான் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவனோட விருப்பம் தான் மெயின். ஓகே. என்னதான் நம்ம வந்துட்டு பெரிய பெரிய வேலையில இருந்தாதான் வந்துட்டு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றதை விட அவனோட விருப்பம் இருந்தா சர்டிபிகேஷன் அதுவே பெரிய விஷயம். இல்ல நான் வழிகாட்டுதல் உங்களுக்கு சரியா பண்றேன். கண்டிப்பா நான் வாட்டி வந்தப்பவே வந்து நீங்க இந்த வெட்டினரிக்கு உண்டான என்னென்ன தேவைகள் என்னென்னலாம் வந்து அவங்க படிக்க வேண்டியது இருக்கு, ஹாஸ்டலா இருக்கட்டும், அவங்க கிளாஸ் ரூமா இருக்கட்டும், அவங்களோட லேபா இருக்கட்டும், அவங்க பவர்ஸ்ரியா இருக்கட்டும், அவங்க என்னென்னலாம் அவங்க கண்டிப்பா வெட்டினரிக்கு தேவையானது இருக்கோ அதெல்லாம். டியர் ஸ்டூடெண்ட் பேரண்ட் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃபியூச்சர் எஜுகேஷன் தான் ரமேஷ். எப்போ நம்ம எங்கே இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து செஞ்சுரி வெட்டினரி காலேஜ் தான் இருக்கும். இந்த காலேஜானது வந்து ஒரிசா ஸ்டேட்டில் இருக்குது, ஆந்திராவோட பார்டரில். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் வந்து இங்கே வெட்டினரி கோர்ஸ் வந்து சேர்றாங்க. பிகாஸ் ரீசன் வந்து நம்ம தமிழ்நாடு, புதுச்சேரி, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளாவில் வெட்டினரி காலேஜ் ப்ரைவேட் இருக்காது அப்படிங்கிறதும். ஸோ இந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2025க்காக அக்ஷன் அப்படிங்கிற மாணவர் நம்ம சென்னையிலேருந்து அட்மிஷன் எடுத்திருக்காரு. ஸோ அவங்களோட தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஷேர் பண்ண போகிறாங்க, பார்த்துக்கலாம் சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜை விசிட் பண்ணி அட்மிஷன் எடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷங்கள். இந்த வெட்னரி வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணதா, இல்லை வந்து அவங்க சிஸ்டர் பிளான் பண்ணதா, இல்லை தம்பி பிளான் பண்ணதா சார்? இது வந்து என்னோட பையனோட விருப்பம் தான். இது விருப்பம் தான். அவன் தான் வந்து வீட்டில் நாங்கள் வேற வீட்டில் பெட்ஸ் வச்சிருக்கோம். அதனால அவன் வந்து வெட்டினரியில் படிக்கணும்னு சொல்லிட்டு அவனோட ஆர்வம் இருந்துச்சு. அதனால தான் வெட்டினரி சேரலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஐடியாவில் நாங்கள் வந்து ஜாயின் பண்ணிவிட்டோம். இது ஒரு சரியான விஷயமா தான் இருக்குது சார். ஏன்னா வந்து எதில் இன்ட்ரெஸ்டாக இருக்குமோ அதில் நம்ம ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதே இடத்துல சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, இந்த கோர்ஸ் எடுத்தா வந்து இன் ஃபியூச்சரில் பலன் இருக்கா அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம எல்லா எஜுகேஷனுமே ஃபியூச்சரில் வந்து ஒரு நல்ல சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ இதில் வந்து நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கா அப்படின்னு வந்து நீங்கள் ஏதாவது செக் பண்ணீங்களா? பார்த்தேன் சார். ஆக்சுவலி கவர்மெண்ட் சைட்லையும் சரி, பிரைவேட் செக்டர்லையும் சரி, இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்லையும் நான் வெரிஃபை பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே நல்ல ஸ்கோப் இருக்கு. இப்போ வந்து பேச்சுலர் டிகிரி இவங்க முடிச்சாங்கன்னா இதுக்கப்புறமா வந்து மாஸ்டர்ஸ் பண்ணாங்க அப்படின்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல ரொம்ப நல்ல ஸ்கோப் இருக்கு. ஓகே. அதனால அவங்களுக்கு அப்ராட் போயிட்டு அவங்களோட அந்த ரிசர்ச்சோட டெவலப்மெண்ட் வந்து அவங்க அப்ராட்ல பண்ணலாம். அதுக்கு நான் ஸ்கோப்ல நான் விசாரிச்சேன். ரொம்ப நல்லா இருக்கு அந்த ஸ்கோப். அதுக்காக தான் என் பையன்கிட்டயும் சொல்லியிருந்தேன். அவனும் வந்து அந்த ஃபீல்ட் தான் எனக்கு வேணும்னு சொல்லியிருந்தனால இப்போ அவனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஒரு நிமிஷம் தம்பிட்டு கொடுங்க. கண்ணா, இப்போ வந்து நீங்கள் வந்து பிடிச்சி எடுத்திருக்கீங்க, இதை பற்றி ரிசர்ச் பண்ணுறீங்க, இதெல்லாம் ஓகே தான் கண்ணா. ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு கோர்ஸ் எடுக்கும் போதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சேலஞ்சிங்காக கண்டிப்பாக வந்து சில விஷயங்கள் இருக்கலாம். நீங்கள் அதர் ஸ்டேட்டு போகும்போது வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி, ஃபுட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் இருக்கலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் ஏதாவது யோசனை பண்ணது உண்டா உங்களுக்கு? நீங்கள் போயிட்டு அங்கே இருந்து நான் வந்து ஸ்டே பண்ணி படிச்சுக்குவேன், இல்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் அப்படி மாதிரி உங்களுக்கு ஐடியா ஓகேவா உங்களுக்கு? ஓகே தான் உங்களுக்கு. சரி, ஓகே. இப்போ இந்த காலேஜ் சேரலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஏன் நம்ம செஞ்சுரி சேரணும்? ப்ளீஸ், நோ ப்ராப்ளம். ஏன் நம்ம செஞ்சுரி வெட்டினரி காலேஜ் சேரணும்? நிறைய காலேஜ் இருக்கு இல்லையா, நம்ம அதை கூட சூஸ் பண்ணலாம் இல்லையா? ஏன் நீங்கள் செஞ்சுரி வெட்டினரி காலேஜ் சேரணும்? ரிசர்ச் பார்த்தா ஒரு நல்ல காலேஜ்னு சொல்லுங்க எல்லாமே. ஓகே. கேட்ட வரைக்கும் எல்லாம் நல்ல காலேஜ். நல்லா எல்லாமே சொன்னாங்க. சரி, ஓகே ஓகே ஓகே. அதே போல் அப்பா வந்து இங்கே வந்து பார்த்துட்டு தான் எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணாரு. ஸோ அவங்க விஷயங்கள் சரி, ஓகே. அக்காட்ட சில விஷயத்த கேட்கலாமா? ஓகே. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஸ் டாக்டராக இருக்கீங்க. இப்போ நீங்கள் ஃபைனலி இன்டர்ன்ஷிப்பில் இருக்கீங்க. இந்த வெட்டினரி கோர்ஸை பற்றி நீங்கள் கண்டிப்பாக ஒரு ரிசர்ச் பண்ணிருப்பீங்க, ஒரு ஐடியா கொடுத்துருக்கீங்க அப்பாவுக்கும் சரி, நீங்கள் தம்பிக்கும் சரி. இது பெட்டராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதை வச்சு நீங்கள் பிளான் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவனோட விருப்பம் தான் மெயின். ஓகே. என்னதான் நம்ம வந்துட்டு பெரிய பெரிய வேலையில இருந்தாதான் வந்துட்டு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றதை விட அவனோட விருப்பம் இருந்தா சர்டிபிகேஷன் அதுவே பெரிய விஷயம். அதுவே வந்துட்டு அவன் நல்லபடியா வந்துடுவான். ஸோ அதனால நான் வந்துட்டு அவன் ஃபர்ஸ்ட் அவனோட விருப்பத்துக்கு ஃபர்ஸ்ட் இடம் தாங்க, அதுக்கப்புறமா நம்ம வேற எதுவும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கலாம்னு சொன்னேன். ஸோ அதனால தான் இந்த ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே வந்து வெட்டினரி இடத்துல வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க இல்லையா?
இந்த மாதிரி விஷயங்கள் தான். இப்போ நம்ம எந்த கோர்ஸ் எடுக்கிறோமோ அது ஃபேமிலியாக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து கன்சிடர் பண்ணி எல்லாமே ஒரே விதமான முடிவுகள் இருந்தது அப்படின்னா நெகட்டிவ் திங்ஸ் எது வேணாலும் ஏற்படலாம். ஆனால் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் கம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் அதிகப்படியாக ஷேர் பண்ணுறது. அதே போல் இந்த கோர்ஸ் எடுக்கும்போது வந்து சில பேர்ட்ட நீங்கள் கன்சிடர் பண்ணுறது நல்லது. ஒரு டாக்டரை பார்க்கலாமா, வெட்டினரி டாக்டர் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். அதே போல் வந்து இது ரிலவெண்ட்டாக நிறைய விஷயங்கள் இருக்குங்களா, அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். சார், இங்கே வெட்டரி கோர்ஸ் நீங்கள் வந்து இங்கே சேர்ந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எப்படி சார் ஃபீல் பண்ணுங்க? எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. சரிங்க. இந்த காலேஜ் பற்றி சொல்லணும் அப்படின்னா என்ன விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிளாஸ் ரூம் ஆகட்டும், இல்லை லேபாக இருக்கட்டும், இல்லை ஃபெசிலிட்டி ஆகட்டும், இல்லை ஃபேக்கல்ட்டி பீப்புளாக இருக்கட்டும், இல்லை என்னோட வழிகாட்டுதல் எப்படி இருக்கு, வேறு விஷயம் இங்கே என்ன டெவலப்மெண்ட் பண்ணும் உங்கள் சைட்லேருந்து எதாவது சொல்லுங்கள் சார். நான் வந்து அதர் தேன் தமிழ்நாட்டிலேருந்து வந்து பார்த்தது இந்த காலேஜ் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, இந்த காலேஜோட சிச்சுவேஷனும் நல்லா இருக்கு. இந்த காலேஜோட சர்க்கிள்ஸு, காலேஜ் அமைஞ்சிருக்க இடம், இதோட நேச்சர் ரொம்ப நல்லா இருந்தது. சரிங்க சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பில்டிங்ஸ் எல்லாம் இவங்க புதுசாக கட்டிட்டு இருக்காங்க. இப்போ கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெவலப் ஆகிடும். ஆல்ரெடி ரொம்ப டெவலப்டு தான் இருக்கு. இன்னும் கண்டிப்பாக ரொம்ப டெவலப் ஆகிடும். இப்போ இவங்களுக்கு வெட்டினரிக்கு தனி பில்டிங், ஒரு ஹாஸ்பிட்டல் அவங்க கட்டிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இன்னொரு 1 or 2 monthsல அது ஓப்பன் ஆகிடும். அது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ரொம்ப பெரிய கொஞ்சம் டெவலப் பண்ணி இன்னும் கூடுதலாக இருக்கும் உங்களுக்கு. இல்லை நான் வழிகாட்டுதல் உங்களுக்கு சரியா பண்றேன். கண்டிப்பா நான் முத வாட்டி வந்தப்பவே வந்து நீங்க இந்த வெட்டினரிக்கு உண்டான என்னென்ன தேவைகள், என்னென்னலாம் வந்து அவங்க படிக்க வேண்டியது இருக்கு, ஹாஸ்டலா இருக்கட்டும், அவங்க கிளாஸ் ரூமா இருக்கட்டும், அவங்களோட லேபா இருக்கட்டும், அவங்க பவர்ஸ்ரியா இருக்கட்டும், அவங்க என்னென்னலாம் அவங்க கண்டிப்பா வெட்டினரிக்கு தேவையானது இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்க சுத்தி காமிச்சிங்க. அது எல்லாமே லைவ்ல இருந்தது. கண்டிப்பா. அதனால வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீங்கள் இங்கே வெட்டினரி சேர்ந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள். நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து தம்பிக்கு எஜுகேஷன் எதிர்பார்த்தீங்களோ அது கண்டிப்பாக வந்து ஃபுல்ஃபில். எங்கள் டீம் சார்பாக வந்து அவர் நல்ல ஒரு வெட்டினரி டாக்டராக வந்து அடைய சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவிக்கும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட் கண்ணா. ஓகேவா?